அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற அடுத்த திரைப்படம் தந்திரா. வேதமணி இயக்கத்தில் அன்புமயில், லொல்லுசபா சுவாமிநாதன், ஜாவா சுந்தரேசன், நிழல்கள் ரவி, சசிகுமார், சித்தா தர்ஷன், சுப்பிரமணியன், மீனா, பிருந்தா கிருஷ்ணன், நரேஷ் ஜாக் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் தந்திரா. கதை: நிழல்கள் ரவியின் மகன் அன்பு மயில்சாமி வேலைக்கு போகாமல் ஜாலியாக நண்பர்களுடன் ஊர் சுற்றி வருகிறார். அவர் தன் மாமா லொல்லுசபா சாமிநாதனின் ஊருக்கு போகிறார். அங்கு மீனாவை சந்திக்கிறார். இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது. இதை அறிந்த லொல்லுசபா சாமிநாதன் அன்பு மயில்சாமியின் குடும்பத்தினருடன் மீனாவின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்கின்றனர். மீனாவின் அப்பா சசிகுமார், சுப்பிரமணியன் தன் அந்தஸ்தை சொல்லி தயங்குகிறார். லொல்லுசபா சாமிநாதன் அது ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கிறார். அப்போது அங்கு வரும் ஒரு பெண், இந்த திருமணம் நடந்தால் அன்பு மயில்சாமி இறப்பார் என்று சொல்ல திருமணம் தடைபடுகிறது. மீனா தன் அப்பாவிடம் திருமண தடைக்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். அவர் தன் தம்பி பாதுகாத்து வந்த ஓலைச்சுவடிகளை அவன் மனைவி எரித்ததையும், எரிந்த சாம்பலில் இருந்து ஒரு புதிய ஓலை கிடைக்கிறது, அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பதை தெரிந்து கொள்ள பெண் மந்திரவாதியை சந்திக்க ஓலையில் புதையல் பற்றி எழுதியிருக்கிறது. புதையலை தானே எடுத்து தருவதாக சொல்கிறாள். இருவரும் அதற்கு சம்மதிக்கின்றனர். மந்திரவாதியின் சதி திட்டத்தால் இருவரும் இறக்கின்றனர். புதையல் எடுப்பது தடைபடுகிறது. இதனால் கோபமான மந்திரவாதி உன் திருமணத்திற்கு தடையாக நிற்கிறாள் என்று சொல்கிறார். மந்திரவாதியின் சதி திட்டத்தை மீறி அன்பு மயில்சாமி மீனா திருமணம் நடந்ததா என்பது மீதி கதை. கதாநாயகனாக அன்பு மயில்சாமி சிறப்பாக நடித்துள்ளார். லொல்லுசபா சுவாமிநாதன், ஜாவா சுந்தரேசன், நிழல்கள் ரவி, சசிகுமார், சித்தா தர்ஷன், சுப்பிரமணியன், மீனா, பிருந்தா கிருஷ்ணன், நரேஷ் ஜாக் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். கணேஷ் சந்திரசேகர் பாடல்கள் இசை ரசிக்க வைக்கிறது. டிஜேவின் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம். ஹஃபீஸ் எம் இஸ்மாயிலின் ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலம். இயக்குனர் வேதமணி கிரைம் த்ரில்லர் கதையை எல்லாரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ளார். பாராட்டுகள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.